நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட முதலமைச்சர் உத்தரவு கிணங்க மக்களுக்கு சந்திப்பு ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக வாரம் ஒரு வருஷம் கடைசி மாதமாக மெயின் மீட்டிங் நடந்து பல்வேறு தீர்வுகள் நடைபெற்று கொண்டாங்க. மக்களுக்கு அடிப்படை என்னென்ன தேவை இருக்குது, சாலை என்ன போடணும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு போடணும். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை நம்மளோட மாநிலங்களே, துணை அமைச்சர்களே, மண்டலத்தில் அவர்கள், மாநிலங்களே, மாநகராட்சி அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள், பத்திரிகையாளர் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும். கடந்த 4 ஆண்டு பெற்ற எங்களுக்கு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பு வழங்கி 4 ஆண்டு காலமாக பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்து தூத்துக்குடி நாளே மழை சின்ன மழை தான் பெய்யும். ஒரு 5 வருஷம் நல்லா பெய்யுது. பெஞ்சாலே எந்தெந்த இடத்துல தண்ணி கட்டணும்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். கிட்டத்தட்ட 60 வார்டில் ஒரு 3 வார்டு தான் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின், அதாவது கான் பணி நடைபெறாமல் இருக்குது. அதுலேயும் தற்சமயம் எத்தனை சேப்பமாய் வெட்டி அதுலேயும் தண்ணி கட்டாமல் போயிட்டுருக்கோம். நேரத்தையே பார்த்துருப்பீங்க. நேரத்தையும் முந்தானது தினசரி மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் மழை பெய்ய தண்ணி போயிட்டே இருக்குது. அந்த சென்டிமீட்டர் அளவு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சால் நம்ம இப்போ உள்ள சிஸ்டம்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வடிக்கும். கூட மழை பெஞ்சதுன்னா ஏற்கனவே 14 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுபடி போயிட்டுருக்கோம். அதனால் மழைக்கான பயம் இல்லை. சாலை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் 4500 சாலை போடப்பட்டுள்ளது. பூங்காக்கள் 3 பூங்கா தான் இருந்தது. ராஜாஜி பார்க்கு, எம்ஜிஆர் பார்க்கு, ரோஸ் பார்க்கு, மொத்தம் 53 பூங்கா ஆயிருக்கு. புத்துணர்வு பீச்சில் எல்லாம் உட்பட உடல் ஆரோக்கியத்துக்காக பல்வேறு நடவடிக்கையான முத்துணர்வு பீச்சில் வந்து ஸ்கேட்டிங் கிரவுண்டு திறந்தாலும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியார் வரைக்கும் என்னென்ன கோரிக்கை வைக்காங்க. அதில் தான் வந்து அந்த ஸ்கேட்டிங் விளையாடுறது வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுது. நேஷனலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஆணையாளர் நிறைய வரும். அந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் வருது. ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம மாநகராட்சி சொந்தமான இடத்துல நார்த் சைடில் வெகுமதி நகர், ஜோதி நகர் போகலாம் இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒன்று அமைக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ச்சரி பண்ணுவோம், வில்வித்தை, அதுலேயும் நம்ம ஊரில் நிறைய பேர் உருவாகிட்டு வராங்க. அதுக்கு நம்ம வந்து கருவ கிரவுண்டில் கூட இடம் கிடையாது. ஸ்கேட்டிங்க்கும் நம்ம மாநகராட்சியோட இதில் தான் இருக்குது. அதுக்கும் பொதுமக்களுக்கு ஏன்னா வெளில உடச்சில் 50 மீட்ரு 100 மீட்டருக்கு 50 மீட்டர் அகலம் வேணும். எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த இடத்துல வைக்கப்படும் ஆரம்பிக்கப்படும் தெரிவித்து. அது போக நிறையா அந்த சாலை ஓரம் 2 பக்கம் பேர் போட்டாங்க. வியாபார பொதுமக்கள் போட்டு கொடுத்தாச்சு. 2 சைடும் வண்டி நிற்கி. நம்ம ஏதாவது ஒரு சைடு ஒதுக்கிக்கிட்டால் இந்த பொதுமக்கள் நடந்து போகிறதுக்கு இந்த தொந்தரவு இருக்காது. இது போக எங்களுக்கு விடுபட்டாலும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் 198ங்கிற நம்பருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே நடக்கும். அது போக இன்னும் அடுத்தாப்புல ஒரு குழந்தைகள் தினம் நவம்பர் 14 நடந்தது. பல்வேறு பள்ளிக்கும் நிகழ்ச்சி போச்சில் தெரிஞ்சது. நிறையா, அதாவது குழந்தையிலேருந்து படிக்கிற பிள்ளைங்களிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாநகராட்சியில் திட்டம் இருக்கும். தமிழ் முதலமைச்சர் திட்டம் தமிழ்நாடுல இருக்கிற மாதிரி முதியோர் பார்க் இருக்குது. இளைஞர்கள் விளையாட்டு இருக்கிற மாதிரி புதுசாக கருத்து தளம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ மேடம் இருக்காங்க, இன்னொரு ஆணையாளர் தான் இருக்காங்க. நிறைய ஐடியா பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு போயாச்சு. அடுத்தது எப்படி கொண்டு போகலாம்னா பேசிக் உள்ளது அடிப்படை தேவைகள் வந்து பண்ணியாச்சு. அது யூஜிடியாக இருக்கட்டும், பால் சாக்கடையாக இருக்கட்டும், மரக்கஞ்சா வழியில் ஸ்டோமாட்டோ ட்ரெயினாக இருக்கட்டும், குப்பை எடுக்கிறது, லைட் வசதி, சாலை வசதி எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தாப்பில் போகணுங்கிறத தாண்டி குறிப்பாக கருத்து கலந்துங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தலாம்னு வச்சுருக்கோம். அது என்னென்னா உங்களோட கருத்து, அது பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள், தன்னார்வலர், பொதுமக்கள் யாருனாலும், அதை எளியவன் சொல்ல அம்பலாவமான்னு கிடையாது. யாருனாலும் நம்ம மாநகராட்சியோட கால் சென்டர் 1800 கால் பண்ணலாம். என்னோட காலுக்கு உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்தாக இருந்தாலும் நானும் ஆணையாளர்களும் கலந்து ஆலோசித்து நடைமுறை சாத்தியம் இருந்தால் உடனடியாக நடைமுறை கொண்டு வரும் என்று தெரிந்து கொள்கிறேன். இது போக இன்னும் மழை கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கிரவுண்ட் லெவல் 60 வரல ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிட்டு இதில் கிரவுண்ட் லெவல் இருக்குது. வர வடிச்சிட்டு இருக்குது. அடுத்தடுத்து மழை இருந்தாலும் அது கண்காணிப்பில் இருக்குது. அதனால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். இன்னும் டிசம்பர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம கண்காணிப்பில் இது கொண்டு போய் இப்போ இந்த மனு கொடுக்குறவங்க உடனடியாக வரணும். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா? துர்காதேவி, சக்தி கணேஷ் துர்காதேவி அவங்களுடைய வீட்டு ஒரு பெயர் மாற்றம் ஆணையம்.